ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். அடுத்த பாடல் என்னன்னு உங்களாரும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த பாட்டோட பேர் வந்து அஞ்சு வண்ண பூவே. ஸோ இந்த பாட்டை பாடிக்கிறது வேறு யாரும் இல்லை, சாருலதா மணி. அண்ட் இவங்களை பற்றி சொல்லணுமா இருந்தால் எனக்கு பர்சனலி ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சிங்கர்னு சொல்லலாம். பிகாஸ் இவங்க வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு பாடின பாடல் 2-3க்கு மேலேயும் இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி சொல்ல போனால் சாருலதா மணி இஸ் ஃபேமஸ் ஃபார் சில்லாக்ஸ் ஃப்ரம் வேலாயுதம். நம்ம தளபதி விஜய்க்கு அவங்க பாடியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட வாய்ஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்லலாம். அண்ட் அந்த மாதிரி ஒரு சாமிங்கான இன்னொரு பக்கம் ஃபீல் தரக்கூடிய ஒரு வாய்ஸ். ஸோ அவங்க தான் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பாடியிருக்காங்க. அண்ட் லிட்ரலி ஐ லைக் அட்மயர் ஹர். ஸோ அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்களை இன்னொரு டீட்டெயிலாக பேசலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட கம்போசிஷன் இல்லை, இந்த டக் லைஃப் படத்தில் வந்து இந்த ஒரு பாட்டை கேட்க போகிறோம். ஸோ போன 2 பாட்டுமே வேறு ஜானர், வேறு வைப், வேறு என்ன சொல்கிறது, எல்லாமே அது ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் கோஸ் பம்ப்ஸும் வந்துச்சு இடையில. இந்த பாட்டு எப்படி இருக்கும் போது இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திஸ் சாங். ஸோ ஸ்ட்ரைட்டாக வளவலான்னு பேசாமல் ஆரம்பிக்கலாமா? ரெடி 1 2 3 அண்ட் ஹியர் வி கோ. அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே நட்சத்திர பூவே காத்தாரம் காப்பாரம் வழி வழியெல்லாம் வெடி நெடி படுகுழி தோட்டம் எங்க, பூ எங்க, வாசம் எங்க. அஞ்சு வண்ண பூவே காணோம் உன்ன, பிஞ்சு விரல் எங்க, கொஞ்சம் குரல் எங்க, அஞ்சுகமி கண்ணு. Her voice, it hit my soul, man. விடாம ஓடி படாம ஆடி நிலாவ மீறி வினாவ சூடி பராரி போல பித்தேரி வாடி கொடாவி கூடி தொடாவி தேடி அனாதி பார்த்த அஞ்சு வண்ண பூவே, அஞ்சு வண்ண பூவே உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும். அஞ்சு வண்ண பூவே கடலையே ஒன்று, கடலையே ஒன்று, கடலையே ஒன்று. நந்தவனமோ ஓர் மலரோ தாய்மையின் குரலோ பேரருளோ உலகத்தில் இல்லை. வட்ட வட்ட பாத சுத்துதைய கால எங்க இனி போவ, எங்க இனி போவ. அஞ்சு வண்ண பூவே வா கொஞ்சி விளையாடு, அஞ்சு வண்ண பூவே வா கொஞ்சி விளையாடு. பிஞ்சு விரல் தீண்ட நான் காத்திருப்பேன் பாரு, பிஞ்சு விரல் தீண்ட நான் காத்திருப்பேன் பாரு.
அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலே வா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது மட்டும் தெரியல. ஏன்னா ஹெட்செட்டை போட்டு கேட்டாங்க. இட் வில் ஹிட் யுவர் சோல், இட் வில் ஷுவர்லி ஹிட் யுவர் சோல். அது மட்டும் நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன் ஆணித்தனமாக. ஏரமான் சார் ரசிகனாக கூட இருக்கலாம், இவராக தான் இருக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டில் கேட்டிங்கன்னா ஹெட்செட்டோ இயர்பட்டோ வாட் எவர் இட் இஸ் போட்டு கேட்டு பாருங்களேன். சொர்க்கத்துக்கு போயிட்டு மறுபடியும் நீங்கள் அப்படியே வந்து லேண்ட் ஆகுவீங்க. அண்ட் சாருலதா மணி ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே தான். ஸ்டில் இந்த சாங்கில் வந்து சோல் இவங்க தான். அண்ட் மியூசிக் அந்த பேக்ரவுண்டோட கிட்ஸ் கோரஸ் வரும்போது அப்படியே ஹார்ட் உருக்கிருச்சிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அண்ட் லிரிக்ஸ் அதான் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் அப்படியே லிரிக்ஸை உன்னிப்பாக கேட்குறது. ஒரு பக்கம் லிரிக்ஸை விட்டாலுமே மியூசிக்கும் வாய்ஸும் தான் எனக்கு வந்து அப்படி ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இட்ஸ் லைக் யூனோ ஒரு ஏதோ டிவைன்னஸ் இந்த பாட்டில் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஒரு பாட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஏன் நல்லா இருக்குன்றதுக்கான ரீசன் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி லெஜண்ட், தி ஆல் டைம் லெஜண்ட், நம்ம பெரிய பாயான நம்ம ஏரமான் சார் தான். அண்டு அது வந்து அன்டவுட்டப்லி ஹீஸ் செல்விங் லெஜண்டுங்க. என்ன கம்போசிஷன்! நீங்கள் இப்போ பார்த்த அந்த 2 பாட்டுக்கும் இதுக்கும் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அண்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அஞ்சு வண்ண பூவே அந்த சுத்த தமிழ் வரிகளோட கேட்கும்போது இட் கிவ் யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ நைஸ். ஏன்னா அதான் நான் அந்த 2 பட்டையும் நான் போட்டு கேட்கும்போது அப்படியே நான் வந்து ஒரு இமேஜினேஷன் போனேன். இந்த படத்தோட சீன் எப்படி இருக்கும். ஏன்னா பின்னாடி ஒவ்வொரு மியூசிக் வரும்போது அது எங்கிட்ட கனெக்ட் ஆகும் அப்படின்றது தான் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெண்டிஷன் பை சாருலதா மணி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து பாடின அந்த 2 பாட்டும் ஈவன் ஏன் உச்சி மண்டையில் ஃப்ரம் வேட்டைக்காரன், ஃப்ரம் சில்லாக்ஸ், லைக் வேலாயுதம் 2 தளபதி பாட்டும் இப்படியான பாட்டு இல்லை. இவ்வளோ ஸ்லோ சாங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் குத்து சாங். இந்த பாட்டை பாடியிருக்காங்க, எந்த லெவலில் பாடியிருக்காங்கன்னு இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏரமான் சார் தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி ஒரு பாட்டு இப்போ இந்த பாட்டெல்லாம் இப்போ புரியாது நிறைய பேருக்கு. என்ன கேட்ட மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் உங்களுக்கு எல்லாம் சம்டைம்ஸ் ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 15-20 வருஷம் கழித்து கீழே கமெண்ட்டில் ஒரு anyone in 2045 2055 அப்போது வந்து இதை பற்றி பேசும் பொருளாக இருக்கும் கண்டிப்பாக. அதை நான் கேரண்டி பண்ணுறேன். அண்ட் பார்க்கலாம் அடுத்த பாடல்களும் இருக்குல்ல. ஸோ இதுவும் கேட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த பாட்டில் எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் அப்படி பிடிச்ச விஷயமா அதை தாண்டி உங்களுக்கு ஏரமான் சார் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பாட்டை பற்றி நீங்களும் லைக் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து என்ன பாட்டுன்னு தெரியல. ஸோ அதுக்கும் நான் பண்ண போகிறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.